வணக்கம் கடவுளூர் டிவியில் இருக்கிற லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இதில் முதல்ல பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ அந்த உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷராசிக்கு உங்களது ராசி அது 12 இருக்கார். ஸோ 12 இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். பார்த்து இந்த வெளியூர் பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா இந்த சனி செவ்வாய் ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லாபங்களில் எந்தவித ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அது சனி நட்சத்திரம் போகும்போது 11 மட்டும்தான் வேலை செய்யும். அதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜ்யங்கள் எல்லாமே இருக்கும். பட் சின்னதாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிரயாணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களது ராசிக்கு 2ஆம் அதிபதி 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் உங்களது ராசியிலே வரார். ஸோ ராசியில் கேதுடைய சாதமும் கொஞ்சம் ஒய்ஃப் ஸ்ட்ரிக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கோவப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகி இப்போ புதன் ரேவதி நட்சத்திரத்தில் அவருடைய சுயசாரத்தில் போகும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் கொஞ்சம் நிறைய விஷயங்களை நம்ம தேடி அலையிறமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் எல்லாமே ஒரு சூப்பராக இருக்கும். அலைச்சலுக்கு ஏன்னா 12ங்கிறது ரொம்ப அலைச்சல், 3 புதிய புதிய விஷயங்களான மாற்றங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் அந்த வேலை மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே சாதகமாக முடிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் தான் நல்லபடியாக போயிட்டுருக்காரு. எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு லெவலில் 10 தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வெற்றிக்கான விஷயங்கள்லாம் இந்த வாரம் வீடு சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகள். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு மேஷத்திலே இருக்கிறார். அதுவும் பரணி நட்சத்திரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு அற்புதமான நிலைகள்லாம் அற்புதமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா சூரியன் சுக்கிரனுடைய காம்பினேஷன். ஸோ சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது சில நேரங்கள் மனைவி அந்த அஸ்தங்கம்ங்கிற ஒரு மேட்டர் நடக்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி திடீர்னு ஒரு என்னத்த வாழ்க்கை அப்படின்னு புலம்புறதுக்கான வாய்ப்பு சில நேரங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஒன்றும் பெரிய நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளுடைய அதிகாரம் போது அவங்க ரொம்ப கமாண்டிங்காக பேசுகிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான புதன் 12 இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி 7ஆம் அதிபதி கேதுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நிறைய பேசுவாங்க ஒய்ஃபு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும், டீச்சர் மாதிரி நடந்துப்பாங்கன்னு வச்சுக்கோவே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 8ஆம் அதிபதி உங்களுக்கு 12 இருந்தாலும் ஒரு போகின்ற நட்சத்திர சாரம் 11 இருக்கணும். நல்ல வளர்ச்சி, திடீர் விபரீத ராஜயோகங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருந்து அது கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ வேலையில் நல்ல அதிகாரம் கிடைக்கிறது, நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான குருவாக இருந்து அது சூரியன் அஸ்தங்கமாகும்போது சில நேரங்கள் அப்பாவுடைய செயல்பாடு என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காருங்கிற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கண்டுக்காமல் வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு ஐயோ என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஒன்றும் இல்லை, அஸ்தங்கம்னா ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் இல்லாமல் இருக்கிறது. எல்லாம் விருந்தெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லா சாப்பாடும் இருக்கும். பட் என்ன சாப்பிட்றது மூடு இருக்காதுன்னு இல்லையா? ஸோ அதுதான் அஸ்தங்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது சனி குருடைய சாரத்தை போய் சனி பார்வை இருக்கிறதுனால பெரிய ஒரு வளர்ச்சி, பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதி ஒரு ராசியிலும் கொஞ்சம் செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் அலைச்சல் செலவுகளை இருக்கும். பட் அது உங்களை தேடி வருவாங்க. சில விஷயங்கள் என்னடா அது இப்படிலாம் வராங்களே என்னமோ கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் எனக்கு நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகளுடைய அதிகாரங்கள் நல்ல ஒரு அதிகாரமாக வரணும், நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை நோக்கி உங்களோட பயணங்கள் செல்லும். அதுக்கான கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுவரை பார்த்தது
பொது பலன்கள் பார்த்தோம். இப்போ வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசாபதி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த நடக்கும் எப்படி இருக்கும்னு போது சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல சிறப்பான விஷயங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சில நேரங்கள் வந்து ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கடுக்கடுப்பாக பேசுகிறது, சில நேரங்கள் வந்து காதல் விடாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். எல்லாம் கண்டு காணாமல் போக வேண்டியதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக இருந்து அது நல்ல ரீதியில் போகும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி, தந்தை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா லாபகரமாக போவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருந்தாலும் அது சனி 11ஆம் அதிபதி நட்சத்திர காலில் போகும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அது வந்து சனிங்கிறது 11 இருக்கும்போது நல்ல லாபங்களை தந்துடும். ஸோ நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். திடீர் விபரீத ராஜ யோகங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் வந்து அங்கே நீச்சத்தாரையில் தன்னுடைய சுய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயங்கள், சின்ன அவமானங்கள், ஏதோ டார்கெட் முடிக்கணும்னா கூட கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கொஞ்சம் மனசில் வந்து ஒரு பதபடப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து தான் போகணும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா 9, 12ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு அங்கீகாரத்தை நோக்கி போகும். நல்ல ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் போகணும், பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையவே இருக்கும். ஸோ அது நடப்பதற்கான ஆகும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி மேஷ லக்னமாகுது சனி தசாபுத்தி அந்த நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றம், நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு, லாபங்களை நோக்கியும் பெரிய வெற்றிகளை நோக்கியும் உங்கள் மனசு போகும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு. மேஷ லக்னமாகுது புதன் தசாபுத்தி அந்த நடக்கும். கொஞ்சம் பார்த்து நடக்கணும். 12 வந்து புதன் 3, 6, 12 நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் நிறைய அலைச்சல்கள், அலைஞ்சாலும் தெரிஞ்சாலும் கொஞ்சம் சின்ன அவமானங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து போகணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கும். கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வீடு, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் வந்து தீர்வாகி ஒரு நமக்கு வந்து சாதகமாக போகின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வந்து 6க்கு 11 இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல மாற்றம், நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக ஒரு சிடுசிடுப்புகள், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், மனசு வந்து அமைதியை நோக்கி போகும். கணவன் மனைவி நடுவில் வந்து கொஞ்சம் வந்து கராராக பேசிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். லைஃப் தான் எல்லோருமே வந்து 100% வந்து எப்போதுமே வந்து சிரிச்சுக்கிட்டும் ஜாலியாகவும் இருக்கணும்னா இருக்க முடியாது. ஏன்னா வந்து லவராக இருக்கவங்க கணவன் மனைவி ஆனவங்க பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரதெல்லாம் பார்ப்போம். காரணம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னது தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. தூரமாக இருக்கிறவரை வந்து சந்தோஷமும் அழகும் தான் தெரியும், பக்கத்தில் வந்தால் தான் அங்கே நாற்றமே தெரிவிக்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ப்ளஸ் அண்ட் மைனஸஸ்லாம் வந்து அப்போ தான் வெளியில் வரும். அதனால் எதையுமே ரொம்ப பெருசு பண்ணாமல் ஹாப்பியாக இன்றைக்கி லைஃப் ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலே போதும். ஏன்னா நம்ம வாழப்போகிற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ரொம்ப கம்மி. அதனால் வந்து இருக்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு அவரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. ஸோ அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிப் ஆஃப் த வீக் பாருங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்போது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜோதிட துணுக்குகள் இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம தசாபுத்திங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ இதுவரை வந்து ஒரு தசாபுத்தி எப்படி பார்ப்போம், லக்னத்தில் வந்து 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, இந்த மாதிரி தொடர்புகள், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் நான் எனது குருநாதர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து ஒரு தசாபுத்தியை பற்றி கொடுத்துருந்தார். ஸோ அதை பற்றி தான் நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து 8ல் இருக்குது, எனக்கு அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்கிறதை விட அந்த தசா புத்திக்கு உரிய கிரகம் எங்கே இருக்கோ அதில் வச்சு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து எனது நண்பர் ஒருத்தருக்கார், அவருக்கு வந்து சுக்கிர தசை நடந்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கிரன் யோகாதிபதிங்க, அந்த 20 வருஷம் வந்து அவர் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ ஆனால் நடந்தது என்னென்னா அப்படியே உல்ட்டாவாக நடந்தது. அவர் சுக்கிரனில் தான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார். எப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா வந்து மகர லக்னத்தில் வந்து அவர் சுக்கிரன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அவர் விருச்சிகத்தில் அமைஞ்சிச்சுங்க. ஸோ விருச்சிகத்தில் அமைஞ்சதுனால என்ன மாதிரி ஆச்சு அப்படின்போது தங்கப்பாண்டியன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எங்கே கிரகம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது சுக்கிரன் வந்து இப்போ விருச்சிகத்திற்குனா விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டு இப்போ தொழில் தேவைன்னு வைங்களேன், விருச்சிகத்துலேருந்து அப்படி எண்ணிட்டு போனீங்கன்னா விருச்சிகத்துக்கு 12 வந்து உங்களுக்கு வந்து துலாம் வரும், துலாம் கன்னி சிம்மம் தான் 10ஆம் வீடாக வரும்.
ஸோ அது 10ஆம் வீடாக சிம்மம் வரும்போது இந்த கிரகம் இருக்கிறதுலேருந்து எண்ணிட்டு 10ஆம் வீடு சிம்மம் வந்துருச்சு. அது லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடாக இருக்கும். அந்த மனுஷன் வந்து அந்த 20 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட செய்யாத தொழிலில் எந்த தொழிலுமே சக்ஸஸ் ஆக முடியல, மன உளைச்சல் தான் ஏற்பட்டுச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கிரன் இருந்ததே பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் 8, இதுவும் 8, பயங்கரமான அடி, ஏகப்பட்ட பிரச்சனைகள், கடன்கள்லாம் பட்டு படாத பாடுபட்டு மனுஷன் ஊரை விட்டு ஓடுற லெவலில் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி திசைகளை இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து வெறும் தொழிலை மட்டும் சொல்லலை, இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட திசை. இப்போ சுக்கிரன் வந்து இப்போ உதாரணம் சொன்னால், இப்போ இதே ஜாதகத்தை எடுத்துப்போமே, சுக்கிரன் உங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கார். அப்படியே 7ல் பாருங்கள், 7 வந்து ரிஷபம். ரிஷபம் வந்து இல்லை மகர லக்னத்துக்கு 5ஆம் இடம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஏதாவது நெகட்டிவ் இடம்னா 6, 8, 12 கொஞ்சம் அந்த மன உளைச்சலும் டென்ஷன் கொடுக்கும். அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கூட. பட் இருந்தாலும் சனி அங்கே வந்து ஒரு வக்கரமாக இருந்தனால சின்ன சின்ன குறைகள், மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருந்துங்க. குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுத்துருது. கொஞ்சம் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொடுத்தனால வந்து அவருக்கு வந்து ஆனால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வரல. பட் ஆனால் டென்ஷன்ஸும் மனக்கசப்பும் கண்டிப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கும் வச்சு பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்குறதை விட இப்போ பாருங்கள், மகர லக்னம் ஒருத்தட்ட ஒரு ஜோதிடத்தை போய் சொன்னீங்கன்னா சுக்கிர தேசம் ஆஹா பிரமாதம், யோகாதிபதியில் கொட்டிடுவாட்டிடுவாங்க. ஆனால் கொட்ட உலகம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க தலையில் தான் கொட்டிட்டார். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படி பார்க்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம். உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.